இது தேகாபிமானம். ஓம் சாந்தி. பாபா நமக்கு இன்று சொல்கின்றார், யார் சொல்கின்றார்களோ, அதாவது எனக்குள் ஞானம் இல்லை என்று யார் சொல்கின்றார்களோ, அது கூட தேகாபிமானம் என்று சொல்கின்றார். ஏனென்றால் தந்தை ஞானக் கடலாக இருக்கின்றார். அவருக்குள்ளேயே ஞானம் இருக்கின்றது. ஆனால் நாமோ சொல்கின்றோம் நமக்கு ஞானம் இல்லை என்று. இதுதான் தேக அபிமானம் என்று தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் ஆத்மாவுக்குள்ளோ 7 குணங்கள் இருக்கின்றன. அதாவது சுகம், மகிழ்ச்சி, அமைதி, தூய்மை, சக்தி மற்றும் ஞானம். இந்த குணங்கள் நிறைய இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஞானம் மற்றவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகையால் தந்தை சொல்கின்றார், இது கூட தேகாபிமானம் என்று தந்தை சொல்கின்றார். சந்நியாசிகளோ கூறுகின்றார்கள், சாஸ்திரங்களை பற்றி படிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கோ இந்த ஞானத்தை பற்றி எதுவும் தெரியாது. தந்தைதான் வந்து தந்தையை பற்றியும் படைப்பவர் படைப்பை பற்றியும் அனைவருக்கும் ஞானத்தை அளிக்கின்றார். அது சங்கம யுகத்தில் தான் நடக்கின்றது. நாம் இப்பொழுது அனைவருக்கும் இது சங்கம யுகம். மேலும் இப்பொழுது தந்தை நம்முடன் இருக்கின்றார். நாம் இந்த யுகத்தில் தான் புருஷோத்தமர்களாக ஆகின்றோம். ஆத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமராக ஆகின்றது. மேலும் இப்பொழுது அனைவரும் சத்தோப்பிரதானமாக ஆக வேண்டும். ஏனென்றால் சத்தோப்பிரதானமாகத்தான் அனைவரும் ஒருவர் வீட்டிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார்கள். முதலில் அனைவரும் சத்தோப்பிரதானமாகத்தான் இறங்கி வருகின்றார்கள். அதற்காக இப்பொழுது தந்தை சொல்கின்றார், நாம் அனைவரும் அதாவது அனைத்து ஆத்மாக்களும் சத்தோப்பிரதானமாக ஆவதற்கான யுக்தியை அனைவருக்கும் கூற வேண்டும். ஏனென்றால் இறங்கி வரும்போது அவர்கள் அனைவரும் சத்தோப்பிரதானமாக இருக்கின்றார்கள். சத்தோப்பிரதானம் தினிலிருந்து சத்தோ, ரஜோ, தம்மோவாக கடைசியில் ஆகிவிடுகின்றார்கள். இப்பொழுது கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். ஆகையால் இப்பொழுது தந்தை வந்து அனைவரையும் உத்தமரிலும் உத்தமராக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். அதனால்தான் இந்த சங்கம் யுகத்திற்கு புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் இப்பொழுது நாம் அனைவரும் சத்தோ பிரதானமாகவும் தூய்மையாகவும் ஆக வேண்டும். ஏனென்றால் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும். அது தூய்மையான வீடாக இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது நாம் ஆத்மா என்று நம்மை உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்தோம் என்றால் நாம் தூய்மையாகி தந்தையுடன் வீட்டிற்கு செல்ல முடியும். ஆகையால் தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட வேண்டும். ஓம் சாந்தி.